ரிப்போர்ட்டிங் சார் ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்கிற மலையாள படம். இதோட ஒன்லைன் கதை அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் விக்டிம். ஆனால் அதுக்கு யார் காரணங்கிறது அவங்களுக்கே தெரியாது, மயக்கத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனில் சில குளறுபடி நடக்குது. இப்போ கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் நடக்கிற கோர்ட் ரூம் ட்ராமா இதுதான் இந்த படம். அனுபமா வந்து அந்த விக்டிம் ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பல காட்சிகளில் அப்படியே டயலாகே இல்லாமல் வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பார்வையிலே அந்த வழியை நமக்கு கடத்துவாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. சில காட்சிகள் பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும். சில இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் திடீர்னு படம் பயங்கர டல்லாக போகும். இந்த சீன் தேவையே இல்லையேன்னு தோணும். இவ்வளோ கேரக்டர் படத்துக்கு தேவையா அப்படின்னு நிறைய கேரக்டர்லாம் நமக்கு தோணும். படத்தில் நிறைய கோட் சீன்ஸ் தான். ஆனால் அந்த கோட் சீன்ஸ்லேயே ஒரு பஞ்ச் இருக்காது. ஒரு ஃபயர் இல்லாமல் சில சீன்லாம் டல்லாக தான் போகும். படத்தோடைய கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரேப் விக்டிம், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு, அந்த குழந்தைய யார் வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே லாஸ்ட் 10 மினிட்ஸ் போவாங்க. அது மட்டும் தான் அந்த படத்தில் புதுசே தவிர ரெஸ்ட் ஆஃப் த மூவி வந்து படத்தில் எதுவுமே விசேஷமாக இருக்காது. பல படங்கள் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதை பண்ணது யார், அந்த குற்றவாளி யாருங்கிறது நமக்கு இவனா அவனான்னு நமக்கு யோசிக்க தோணுமே தவிர ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி நமக்கு இருக்காது. அது யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் ஒரு சப்பையாக அது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சுரேஷ் கோபி எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் படம் ஃபுல்லாக வர்றாரு. படத்தில் நிறைய லென்த்தியான வசனம்லாம் பேசுவார். ஆனால் அவருக்கே ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்காது. இப்போ தீனா படத்தில் அவர் வந்து ஒரு டான் ரோல், ஹீரோவே கிடையாது, டான்வா ஹீரோவோட அண்ணனாக வருவார். பட் அந்த ரோலே ஒரு ஃபயர் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும்ல. அப்புறம் இந்த படத்தில் அதுவே மிஸ் ஆச்சு. இந்த ரோலுக்கு சுரேஷ் கோபி எதுக்கு, படவா கோபியே போதுமே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தாட் வந்துச்சு. ஸோ ஓவராலாக இது வந்து பார்க்க முடியாத படம், பயங்கர போர் அப்படிலாம் கிடையாது. அதே நேரத்தில் படத்தில் விசேஷமாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஓடிடிங்கிறதுனால ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஓகே.